பொதுவாகவே 4 பேருக்கு நல்ல மென்டாஸா வெல்விஷஸா இருந்து ஒரு நல்ல கைடா கார்டியனா ஃப்ரெண்டா இருந்து கைட் பண்ணக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் தேவைப்பட்டுச்சு. ரீசன் என்ன? சனி பகவான் ஜென்ம சனியா உட்கார்ந்து ஏறக்குறைய கடந்த 3 வருஷமாவே பிரச்சனையா இருந்தாலும் இப்ப கடைசி ஒரு வருஷமா ஒரு விதமான மீனராசிக்காரங்களாம் என்கிட்ட முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் ஆன்லைனில் பேசணும் கூட, சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார், நான் இருக்கேன், நானே செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை, கவலை, வருத்தம், கண்ணீர், இதெல்லாம் எதுக்காக வந்துச்சு? நான் அடித்து சொல்லுவேன், உங்களுடைய எந்த ஒரு தவறான செயல்னால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல. எதுனாலும் பார்த்துக்கலாங்க. நாங்கள்லாம் எதுக்கும் அஞ்சாதவங்கன்ற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் தான் யார் அப்படின்னா நம்ம மீனராசிக்காரவங்க. எப்பயுமே மேடம் சொல்லுவாங்க அடிக்கடி, எதிர்நீச்சல் போட்ட வாழ்க்கை வாழக்கூடியவங்க யார் அப்படின்னா நிச்சயமாக மீனராசிக்காரங்க. உண்மையிலே அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா அதனுடைய அடையாளமே அப்படிதான். என்னங்க மனசு மட்டும் எப்பயுமே ரெட்டித்தனமாகவே இருக்கும். இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. மீனராசிக்காரங்கிட்ட மட்டும் போய் பாருங்க, அண்ணனும் இருப்பாங்க, அதே மாதிரி அம்பியும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமான 2 நபர்களும் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இவங்களும் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ரெண்டாவது குரு பயிற்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 5ல் வந்து அமர்ந்திருக்காரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தையே இல்லைன்னு ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணிட்டோங்க. நாங்க வந்து பாருங்க 6 முறை IVF பண்ணிட்டோம், 4 முறை ICSI பண்ணிட்டோம், 10 முறை IUI பண்ணிட்டோம். இந்த காலகட்டம் வைத்தியம் இல்லாம இயற்கையாவே நிறைய பேருக்கு கருத்தரிக்கிறதுக்கான நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள். உங்களை ஏமாத்தினவனுக்கு சரியான சாட்டை அடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கை இனிமேல். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மீனம் வந்து பாருங்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கனாலும், கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்தாலும் கொஞ்ச காலகட்டமாக மீனத்துக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி அப்படின்றது இல்லவே இல்லை. ஒரு விதமான விட்டேத்தியான ஃபீலிங், இனம் புரியாத குழப்பம். இதோட தான் மீனம் வந்து பல முடிவு எடுக்கிறத தடுமாறிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 4 பேருக்கு நல்ல மென்டாஸா வெல்விஷஸாக இருந்து ஒரு நல்ல கைடா கார்டியனா ஃப்ரெண்டாக இருந்து கைட் பண்ணக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் தேவைப்பட்டுச்சு. ரீசன் என்ன? சனி பகவான் ஜென்ம சனியாக உட்கார்ந்து ஏறக்குறைய கடந்த 3 வருஷமாவே பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ கடைசி ஒரு வருஷமாக ஒரு விதமான குழப்பம். ஏண்டா வாழறோம், எதுக்குடா வாழறோம், எவ்வளோ நாள் தாண்டா வாழ்க்கையில் ஓடி 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 எதிர்நீச்சல் போட்டு வாழுறது. அட போங்கப்பா, என்னத்தை இந்த மீனத்தில் பிறந்து எல்லாரும் அதிர்ஷ்டமான ராசின்னு வேற சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் காணமேம்மா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டிருந்தீங்க. இதுக்கு காரணம் ஜென்ம சனி. மூளையில் உட்காந்து மண்டை மேலே உட்காந்து நம்ம மூளையை தின்னு ரொம்ப குழப்பத்தை ஏற்பட்டுனா, அதுவும் படிக்கிற பிள்ளைங்க. இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்கிற குழந்தைங்க நீட் எழுதுது, 3 வருஷமாக நீட் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அதுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு. என் கூட படித்த பிள்ளைலாம் இப்போ வந்து சம்பாதிக்க போகுது, கேம்பஸில் செலக்ட் ஆகிடுச்சு, அதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்னோட குவாலிஃபிகேஷன் +2, உங்களால் தான் அப்படின்னு அப்பா கூட சண்டை போடுறது, அம்மா கூட சண்டை போட்டுறது, சாப்பாடை தூக்கி எறியறது, கோவத்தில் இன்ஸ்டாரியிலேயே பார்த்துட்டு இருக்குது, படிக்காமல் பெட்ஷீட் போட்டு நான் அழறது, இப்படி நிறைய பண்ணாங்க. இதெல்லாம் ஜென்ம சனியினால். இப்போ என்ன பெரிய ப்ளஸ், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால அவர் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் எந்த விதத்துலையும் உன்னோட மூளையை அவர் தின்ன போகிறதில்ல, உங்களை அவர் குழப்ப போகிறதில்ல. அப்போ மீண்டும் நான் திருப்பி என்னோட புத்திசாலித்தனம், உத்வேகம், என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரக்கூடிய காலம். இது பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரெண்டாவது குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 5ல் வந்து அமர்ந்திருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தையே இல்லைன்னு ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து பாருங்கள் 6 முறை IVF பண்ணிட்டோம், 4 முறை ICSI பண்ணிட்டோம், 10 முறை IUI பண்ணிட்டோம். இந்த காலகட்டம் வைத்தியம் இல்லாமல் இயற்கையாகவே நிறைய பேருக்கு கருத்தரிக்கிறதுக்கான நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள் அப்படின்றது உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான பிராப்தமே உண்டு. குரு 5ல் இருக்கிறதுனால வாரிசு ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க இருந்தாலும் நாங்கள் இந்த ஆண் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, 5ல் குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால ஆண் வாரிசுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குமா, லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், என் மனைவி வந்து வேறு மதம் பொண்ணு, அதனால எங்கள் வீட்டில் எங்களை சேர்த்தலமா, இந்த காலகட்டம் அவங்க உங்களை சேர்த்துவாங்க. வீட்டில் உறவுகள் வந்து உங்கள் கூட உறவாடக்கூடிய நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் வந்து பாருங்கள் யூஜி சீட்டே வாங்கலைங்க. 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நிறைய பிள்ளைங்க இந்த காலத்தில் யூஜி சீட்டு வாங்குவாங்க. காதல் எப்போ பாரு பிரேக் தாங்க எங்களுக்கு. பிரேக்கப் ஆகுறது
ஆல்ரெடி இப்போ கடைசி பிரேக்கப் ஆன பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தால் அதுவே உங்களுக்கு பேச்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இல்லை அதுவும் சரியில்லை அப்படின்னு அதுவாக உங்களை விட்டு விலக்கி உன்னதமான ஒரு பார்ட்னர் ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லவ் பண்ணுறதுக்கான பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களை நீங்களே பதப்படுத்திக்க பக்குவப்படுத்தி கொள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப கிளியர் ஆகக்கூடிய காலகட்டம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க வெளிநாட்டு போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறது, இங்கே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பாவுக்கு மாலை மரியாதை அந்தஸ்து, உங்களுக்கு மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது தொடரும். இப்போ குழப்பத்தில் நாங்கள் வந்து தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து மூட்டிட்டோங்க, திருப்பி நாங்கள் தொழில் தொடங்கலாமா? தாராளமாக தொழில் தொடங்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 1 மற்றும் 10க்கு அதிபன். தாராளமாக தொழில் தொடங்கி அதில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மனரீதியான குழப்பம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக விலகும். அதுக்கும் மேலே உங்களோட ஆக்கப்பூர்வமான எனர்ஜியை நீங்கள் சேனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா மீனராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2022லேருந்து இப்போ வரையும் நான் சூப்பராக இருக்கேன் சார். நான் குழப்பமே இல்லாமல் இருக்கேன் சார். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கேன் சார். யாராவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அல்லது 10 பேர் கமெண்ட்ஸ் கொடுக்காங்கன்னா உறுதியாக சொல்லுவேன், அவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருளும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி 159 நடந்திருக்குங்கிறது உறுதி. அதை தாண்டி கிட்டத்தட்ட 80லேருந்து 95% நம்மளுடைய மீனராசி என்பதாகி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவத்தை கற்றுக்கிட்டீங்க. வாழ்க்கையில் என்ன மாதிரி ஏமாறக்கூடாதுங்கிறத ராகு ப்ரூவ் பண்ணார். என்ன மாதிரி சுயநலவாதிகள் உங்கள் கூட இருக்காங்கிறத சனி ப்ரூவ் பண்ணார். இந்த 2022லேருந்து இப்போ வரையும் எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான போராட்டங்கள், மனசில் நினச்சதை நினச்ச மாதிரி செஞ்ச நீங்கள் இப்போ மனசில் நினைக்கிறதையே மறந்துட்டீங்க. சில மீனராசிக்காரங்களாம் என்கிட்ட முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் ஆன்லைனில் பேசணும் கூட, சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் இருக்கேனா நானே செக் பண்ணிக்கிறேங்க மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை, கவலை, வருத்தம், கண்ணீர் இதெல்லாம் எதுக்காக வந்துச்சு? நான் அடித்து சொல்லுவேன், உங்களுடைய எந்த ஒரு தவறான செயல்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல. நீங்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்துடைய பேரை காப்பாற்றணுங்கிறக்காண்டி பல மீனராசி என்பர்கள் மனசில் அவ்வளோ வலி வேதனை வச்சுட்டு வாழ்ந்துக்கிருக்கீங்க. அப்படிங்கிறது உண்மை என்றால் இன்னும் குரு வந்து உங்களுக்கு சிறப்பை கொடுப்பார் என்பது உண்மை. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசிக்காரங்க மேடம் சொன்ன மாதிரி கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன தோணுகிறதோ அதை செய்வீங்க. மனசு தெளிவாகும், மனக்குழப்பம் நீங்கும். உங்களை யாரெல்லாம் இப்போ குழப்பிக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ தெரிச்சு ஓடிடுவாங்க, தெரு விட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க. உங்களை ஏமாத்தினவனுக்கு சரியான சாட்டை அடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்க போகுது. மன அழுத்தங்கள் குறையுங்கிறது உறுதி. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடக்கூடிய நிலைமை இருந்தாலும் அந்த நிலை மாறும். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை மாறி உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி ஒற்றுமை போச்சு, இப்போ நான் தனிமையில் இருக்கேன் சார், என்னோடய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எனக்கு இப்போ தான் 35 வயசு ஆகுது, எனக்கு இப்போ தான் 40 வயசு ஆகுது, இல்லை இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு ஏற்ற இரண்டாவது வாழ்க்கை துணையை உறுதியாக கொடுப்பார். யார் சொன்னாலும் கேட்காதீங்க. மீன ராசிக்கு 2வது வாழ்க்கை, 2வது திருமணம் மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே கிரக நிலையில் உண்டு. ஸோ அதனால் 2வது திருமண லைஃப் சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம். குழந்தைகளுடைய செயல்பாடில் நிறைய பிரச்சனையை சந்திக்க சார். நான் 3 குழந்தை பெற்றேன் சார், இதில் 3 குழந்தையுமே என்னை வந்து புரிஞ்சிக்கல. என் குழந்தைங்க எப்போ என்னை புரிஞ்சுக்கிடுவாங்க? அதாவது என்னென்னா, கட்டின கணவன் புரிஞ்சிக்கல, கட்டின உறவு புரிஞ்சிக்கல, அதே போல் நட்பு புரிஞ்சிக்கல, பெற்ற தாய் தகப்பனை கூட புரிஞ்சிக்கலங்க. அது கூட நான் வருத்தப்படலைங்க. ஆனால் என்னுடைய உண்மையான நான் பெற்றெடுத்த என் குழந்தையை என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருந்தால் அது மாறும்.
உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் சிறப்பான செயல்பாடுகளையும் அற்புதமாக செஞ்சு கொடுப்பாங்க. குருவுடைய அருளால் உண்மையிலேயே இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியே கொடுக்க போகிறார். சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க நலமுடன். மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி இன்ன வரைக்கும் நம்ம நாடி விதியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ராசின்னு சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும். எதுனாலும் பார்த்துக்கலாங்க. நாங்கள்லாம் எதுக்கும் அஞ்சாதவங்கன்ற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் தான் யார் அப்படின்னா நம்ம மீன ராசிக்காரவங்க. எப்பயுமே மேடம் சொல்லுவாங்க அடிக்கடி, எதிர்நீச்சல் போட்ட வாழ்க்கை வாழக்கூடியவங்க யார் அப்படின்னா நிச்சயமாக மீன ராசிக்காரங்க. உண்மையிலே அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா அதனுடைய அடையாளமே அப்படி தான். என்னன்னாங்க, மனசு மட்டும் எப்பயுமே ரெட்டைத்தனமாகவே இருக்கும். இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. மீன ராசிக்காரங்கிட்ட மட்டும் போய் பாருங்கள், அண்ணனும் இருப்பாங்க, அதே மாதிரி அம்பியும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமான 2 நபர்களும் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இவங்களும் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்னு சொல்லலாம். வெல் நாலேஜபிள். நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் புழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஹைஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்குங்க. ஒரு தனித்துவம் 10ஓட 11 இல்லைங்க. என்னோட வாழ்க்கையே ரொம்ப யூனிக் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான். ஸோ காலச்சக்கரத்துக்கு இறுதி, அதாவது விரயம் சொல்லக்கூடியதும் சரி, அதே மாதிரி மோட்சம் சொல்லக்கூடிய அமைப்புமே நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா மீன ராசிக்காரங்களும் சொல்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குருபவன் உங்களுடைய ராசியாதிபதியே எங்கே இருக்காரு அப்படின்னா கடகத்தில் போய் உச்சமடைஞ்சு இருக்காரு. ரொம்ப சூப்பரான நிலை, 5ஆம் இடம். ஸோ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் குரு உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப சுபம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி எனக்கு வீடு வண்டி வாகனம் ரொம்ப ஆசைங்க. என்னோட பழைய பூர்வீக வீடு இருந்துச்சு. அது இன்ன வரைக்கும் என்னோட பேருக்கு மாற்றி தரதுல எங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பீரியட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். கேட்டிங்கன்றதை விட முயற்சி எடுத்தாலே போதும், நிச்சயமாக உங்கள் கையில் அதுக்கான பிராப்தி இருக்கும். யாராவது பூர்வீக நிலம், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை உண்டு. ஸோ உங்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருந்துச்சோ அத்தனையுமே விலகக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இந்த நேரம் இருக்க போகிறது. ஸோ இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுடைய மாற்றங்கள், என்னோடய குழந்தைக்காக ஒரு விஷயங்க, நான் வந்து என் குழந்தைக்காக நிறைய மெனக்கிட்டு பார்த்துறேன். அவனுடைய அங்கீகாரம், அவன் நல்ல பேர் புகழ் வாங்குறத பார்த்து சந்தோஷப்படணும். நிச்சயமாக அதுக்கான நிலை கிடைக்கும். நிறைய அம்மாமாருங்க பசங்களுக்காக வண்டி வாங்கணும் வாங்கி கொடுப்பீங்க. என் பையனுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது மாதிரியான அமைப்பு இருக்கும். அதே மாதிரி மருத்துவம், ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, எனக்கு இத்தனை நாள் நானும் எத்தனையோ டாக்டரை மாற்றி பார்த்துட்டேங்க, ஆனால் எதுவுமே எனக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு மாற்றம் இருக்குமா, என்னோட உடம்பு சரியாகுமான்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நிச்சயமாக ஒரு டாக்டரை மாற்றுவீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம், உடலுக்கு என்ன நோய்க்கோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட். ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேணாங்க. கொஞ்சமாக ஒரு மாற்றம் தாங்க மாற்றினேன், நல்லா சரியாக போச்சு. என்னன்னே தெரில, இவ்வளோ நாள் இது அந்த ஆள்கிட்டே முதலையே பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை, இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான நிலைகள். எடுத்ததெல்லாம் பொண்ணாகக்கூடிய டைம் எப்பயுமே ஸ்லோவாகுது அப்படின்னா அனுபவம், அவ்வளோதாங்க. அனுபவ படங்கள் நிறைய இருக்கவங்ககிட்ட ஈஸியாக வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போனால் கஷ்டமான பாதை, இப்படி போனால் ரொம்ப ஈஸியான பாதைன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். ஸோ அந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நான் நினச்சிட்ருக்கேங்க, எனக்கான ஒரு நல்ல குருவை தேடிட்டுருக்கேன். நிச்சயமாக குரு கிடைப்பாருங்க. இந்த டைம் பீரியடில் குழந்தை பிராப்திக்காக நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக குழந்தை பிராப்தி கிடைக்கிறதுக்கான நிலை இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய, அதாவது அந்த வீட்டில் அப்பா இருந்தாங்க, என்னோட தாத்தா இருந்தாங்க, அவங்களே வந்து மறுபிறப்பு பிறந்திருக்காங்கன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கான நிலைகள், ட்ரீட்மெண்ட்டில் இருந்த இல்லை அப்படின்னா கூட சரி, இயற்கையாகவே கூட குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பாக்கியம் மீனராசிக்கு உண்டு.